வணக்கம். என் பெயர் அனந்தராமன். தமிழ்நாடு தெலுங்கு சமூகத்தினுடைய பொதுச் செயலாளராக உள்ளேன். அன்பிற்கு உரிய 5ஆம் தமிழர் சங்கத்தினுடைய நீங்கள் என்னவென்று தெரியாது தங்களுடைய ஒரு பதிவை பார்த்தேன். வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தங்களுடைய பேச்சு இருந்தது. நான் முதலில் உங்களை கேட்க விருப்பது என்னவென்றால், விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தமிழ்நாடு எத்தகைய முன்னேற்றங்களை கண்டது என்பதை தாங்கள் படித்துவிட்டு பதிவு செய்வோம். ஒன்று, ஏதோ விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தமிழர்களெல்லாம் அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி சிறையிலே அடைத்தது போல் பேசுகிறீர்களே. நீங்கள் 5ஆம் தமிழர் சங்கம் என்று வைத்திருக்கிறீர்களே, இதற்கு முன்னால் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் தமிழர் சங்கம் இதை பற்றி ஆராய்ந்ததா? அடுத்தது, இங்கே 100 வருடமாக தெலுங்கர்கள் ஆண்டார்கள் என்று சொல்கிறீர்களே, நிச்சயமாக உங்களுக்கு மனநிலை சரியாக இருந்தால் தயவு செய்து 1921 முதல் நீங்கள் எடுத்து பாருங்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட மொழி மாநிலம் 1956 பிரிக்கப்பட்ட பொழுது அதற்கு பின்னாலே எத்தனை ஆண்டுகள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள்? தெலுங்கர்கள் என்று அவர்களை வைத்து அவர்களை கொண்டாடவில்லை. ஓபிஆர் அவர்கள் 1947 முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே இருந்தார். அதற்கு பின்னாலே குமாரசாமி ராஜா அவர்கள் 2 வருடங்கள் இருந்தார்கள். ஓபி ராமசாமி ரெட்டியார், ஓபிஆர் என்று அழைக்கப்படும் ஓபிஆர், தான் இறக்கும் பொழுது அத்தனை சொத்துக்களையும் இந்த வள்ளலார் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 300 ஏக்கரை அளித்துள்ளார். அவர் தெலுங்கு மக்களுக்காக இதை அளித்தாரா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பொதுவான ஒரு நல்ல நோக்கத்தை உடைய, விவசாயத்தை முதன்மையாக கொண்டுள்ள ஒரு நல்ல முதலமைச்சர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றால் அவரை பற்றி படித்துவிட்டு சொல்லுங்கள். இரண்டாவது, குமாரசாமி ராஜா அவர்கள் தான் இறக்கும் பொழுது அத்தனை சொத்துக்களையும் அங்கிருக்கும் மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்பது வரலாறு தெரியவில்லை என்றால் படித்து பார்க்கவும். நீங்கள் ஏதோ சொல்லுகிறீர்கள், இவர்கள் மொழி மாறி மாநிலம் பிரித்த பிறகு அவங்க சொந்த ஊரான ஆந்திரா தெலுங்கானுக்கு போனதுன்னா உங்களுக்கு தான் 2 ஸ்டேட் இருக்கு, அங்கே போய் ஏதாவது வேலை வாங்கிட்டு போக வேண்டியதானே. இதுதான் நீங்கள் அதிகார தோரணை, மமதையின் தோரணையாக சொல்லுகிறீர்கள். மொழிவாரி மாநிலம் ஏன் பிரிக்கப்பட்டது? இப்பொழுது கூட பல மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதிக்காக அதை பிரிக்கிறார்கள். அதே போல மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு அத்தனை மாநிலங்களும் தனித்தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட பொழுது அந்தந்த மாநிலத்தில், குறிப்பாக தமிழகத்தில் வாழும் 31 ஜாதியை சார்ந்த தெலுங்கினத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக 1956 இருந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயும் கூட எத்தனை வருடங்கள் என்றது உங்களுக்கு தமிழர்களுக்கு எத்தனை வருடமோ அத்தனை வருடங்களாக தெலுங்கர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 31 ஜாதிகளும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, மாநில அளவை உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மொழியை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்குவதில்லை. சமுதாயத்தை வைத்து, அவருடைய வாக்கு வங்கி வைத்து எல்லா கட்சிகளும் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது சாதாரணமாக நிலவக்கூடிய செய்தி. நீங்கள் ஏதோ இந்த நாட்டினுடைய சர்வாகாதிரி மாதிரி நீங்கள் அங்கே போங்க, வேலைக்கு போங்க அப்படி என்று சொல்வீர்கள். எத்தனை மமதை என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள்.
வடநாட்டெல்லாம் இங்கே வந்து குடியேறான் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த சர்ச்சைக்குள் போக விரும்பவில்லை. அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் உணவு சாப்பிட முடியுமா? கட்டடங்களை கட்ட முடியுமா? ஏன் இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வீட்டிற்கு வேலைக்காரி வரும்பொழுது அவள் அந்த வேலையை செய்வதற்காகத்தான் பணியமர்த்துகிறீர்கள். அவளை உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணாக கருதுவதில்லை, ஒரு உறுப்பினராக கருதுவதில்லை. இந்த தமிழ்நாடு என்பது ஏதோ உங்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. இந்த தமிழ் மொழியிலே தமிழுக்காக போராடியவர்கள், தமிழிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள், தமிழிலே இலக்கியத்திலே கதைகளிலே ஆற்றல் பெற்றவர்கள் தெலுங்கினத்தை சார்ந்த என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அத்தனை பேராற்றல் படைத்தவர்கள். இங்கே இருக்கும் தெலுங்கு மக்களுக்கு 99.9% தெலுங்கை எழுத படிக்க தெரியாது. தெலுங்கு மொழி பள்ளிகளை எங்களுக்கு சரியான முறையிலே தராதால் நாங்கள் அதை படிக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் தமிழைத்தான் தன்னுடைய மொழியாக கருதி கொண்டு படித்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் எந்தவித பேதத்தையும் பார்ப்பதில்லை. அப்படி இருக்கலே இந்த விஷ விதையை ஏன் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இது தேவையில்லாத ஒன்று. நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்களே எங்களை தெலுங்கானாவிற்கு ஆந்திராவிற்கு அனுப்ப வேண்டும் என்று. எங்களுக்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திராவிற்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. எங்களுக்கு அங்கே சொத்துக்கள் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் தெலுங்கு மக்களாக இருப்பதை விட தமிழை அறிந்த இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. ஆகவே நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நீதிமன்றத்திற்கு சென்று, உச்சமன்ற நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு வழக்கை தொடருங்கள். இந்த தெலுங்கு மக்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று வழக்கை தொடருங்கள். இல்லை, உங்களுக்கு அத்தனை அதிகாரமும் பலமும் இருந்தால் பாராளுமன்றத்திலே கூட்டி அதிலே இந்த தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு மக்களை விரட்ட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றுங்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தயவுசெய்து இதே மாதிரி பிதற்றாதீர்கள். இது ஒரு மாநிலத்திற்கு நல்லதல்ல. அந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டபோது ஜல்லடை போட்டு இவன் தமிழன் இவன் தெலுங்கன் என்று மீன்களை பிரித்து ஆள்வது போல செய்யவில்லை. ஒரு எல்லை வகுத்தார்கள். அதற்குள்ளே வாழும் மக்களை எல்லோரும் அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய குடிமக்களாக நினைத்து அவர்கள் செய்தார்கள். இது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் இத்தனை வசனம் பேசியால் நீங்கள் பெரிய மாவீரன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். தயவுசெய்து இந்த விஷயம் விதைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு சரித்திரம் தெரியும். நகைமுகனிலிருந்து இதெல்லாம் ஏதோ ஒரு வேகத்துக்காக உங்களை 4 பேர் ஐயோ தமிழரெல்லாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக பேசாதீர்கள். தமிழர்களை, தெலுங்கு மக்களையும் அவர்கள் மொழியால் வேறுபட்டதால் நாங்கள் சிறுபான்மை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் சகோதரராக வாழ்ந்து கொண்டோம். இங்கே விதை விதைத்து பிரிக்க நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல என்பதை இந்த நேரத்தை தெரிவிக்கொள்கிறேன். உச்ச நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றம் சென்று இந்த சட்டத்தை ஏற்றி வாருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.